உண்மையை சொல்லட்டுமா ஆண்டிகா? முதல் உன்னை காலேஜில் பார்த்த அந்த நாள் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இப்ப நான் ஆளே மாறிட்டேனா? இப்ப மாறல, இனிமேல் மாறினா உண்டு. அன்னைக்கு பார்த்தப்ப கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்த நீ இப்ப பட்டணத்து பொண்ணு மாதிரி மாறிட்டேன். கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கிறதா எனக்கு ரொம்ப இஷ்டம். கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கிறதா சொன்னா என்கிட்ட கோச்சிக்கீங்களா? கோபமா? எதுக்கு? கிராமத்து பொண்ணுன்னு நீங்க என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, அதனாலதான் நான் இப்ப மாடர்ன் பொண்ணா மாறிட்டேன். ராஜேஷ், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல இருந்தே உங்க மேல எனக்கு வெறுப்பு இருந்தது. ஒரு மாதிரி நான் ஆயிட்டம் கூட சொல்லலாம். அப்படின்னா இப்ப நீ என்கிட்ட அன்பு காட்டணும்னு எப்ப உன் மனசு சொல்லுச்சு? சொல்லட்டுமா? அன்னைக்கு நீங்க முதல்ல என் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, விஷயம் தெரியாம அன்னைக்கு எங்க அண்ணன் உங்களை அடிச்சப்போ என் மனசுக்குள்ள எங்கேயோ என்னமோ ஆயிடுச்சு. அது வரைக்கும் உங்க மேல ஏற்படாத ஒரு சிம்பத்தி அன்னிலிருந்து எனக்கு தோண தொடங்கிடுச்சு. அப்போ அது வரைக்கும் உன் மனசுல நான் இல்லையா? எல்லாத்தையும் இப்ப உடனே சொல்ல முடியாது. எதிரியாவோ நண்பனாவோ என் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்கிறது தான் உண்மை. ராஜேஷ், சந்தோஷம். அப்படின்னா நான் உன் மனசுல இடம் பிடிச்சிருக்கேன். என்ன பண்ற நீ? உரும்புக்காரி. ஓகே ஓகே. மீனா, இன்னைக்கு ஏன் லேட்டு? என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கையெழுத்து போடுறது இருக்கட்டும், முதல்ல லேட்டா வந்ததுக்கான காரணம் தெரியணும். காரணத்தை அவசியம் சொல்லணுமா? ஆமா, நான் இந்த மேனேஜர் சீட்ல இருக்கிற வரைக்கும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் கையெழுத்து போட விடுவேன். இந்த சீட்ல நீ உட்காரத்துக்காக சங்கர் சாரை எப்படி மயக்கி காரியம் சாதிச்சேன்னு வேற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? கரெக்டா. சங்கர் சாரை மயக்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சது உண்மைதான். ஒரு உதவி கேட்டு நான் தட்டின கதவெல்லாம் இல்லைன்னு அடைக்கப்பட்டதும் ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்கு வந்துச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் நிலைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவும் செய்வேன். கெட் அவுட்.
துபாய் ஃபிளைட்டுக்கு என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஜஸ்ட் அ மினிட். ஓகே தான். ஓகே, தேங்க்யூ. என்ன? இல்ல அக்கா உள்ள இருக்காங்களா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. என்ன விஷ்ணு, நீயே பார்த்து நிக்கிற? ஒண்ணு இல்ல. சாரி மேடம், காத்திருந்து போர் அடிச்சிருச்சா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றது இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. உனக்கு வர பொண்ணு எப்படி? பார்க்க நல்ல அழகா இருப்பாளா? அட என்ன கேள்வி மேடம் இது? நான் அவன் முகத்தை சரியாவே பார்க்கல மேடம். நீ அவளை பார்க்கலைனாலும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல? அவளை பிடிச்சிருக்கு, பாவம் ஒரு பெண்ணாச்சே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துடுவியா மனோ? மறக்கிறதா? எதுக்கு? இருந்தாலும் முன்ன மாதிரி என்ன பார்க்க வருவியா? நீ வர முடியாதுன்னு தெரியும். பொண்டாட்டி, குடும்பம், இதுக்கு ஆசைப்படாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள், எப்பவாவது ஒரு தடவை என்ன வந்து பார்க்கணும். என்ன வரல? விஷ்ணு, நீ போய் அக்கா ரூம்ல இருந்து அந்த வாக்மேன் செட் எடுத்துட்டு வா. என்ன வேணும் சொன்னீங்கக்கா? ஓ, இவன் கிட்ட என்னால பேச முடியாது. அக்கா காதுல வச்சு பாட்டு கேட்பாங்கல்ல, அந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல அது. ஓ, அந்த சின்ன பாட்டு போட்டி ஒண்ணு இருக்குமே, அதுவா? இப்ப எடுத்துட்டு வரேன்க்கா. வேற மறைக்குதே. என்னக்கா அதுல பாட்டை கேட்க மாட்டேங்குது? பாட்டு கேட்கணும்னா இதோ இத ஆன் பண்ணணும். இப்ப கேக்குதுக்கா. போதும் போதும், நேரண்டா உனக்கு. நீ அப்பதான் பாட்டு கேட்கலாம் விஷ்ணு. இப்ப அத கொடு. என்ன விஷ்ணு? இல்லக்கா, இந்த மாலை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் கொஞ்சம் தொட்டு பாக்கட்டுமாக்கா? எதுக்கு? எனக்கு இந்த மாலையை தொட ரொம்ப ஆசையா இருக்கு. அக்கா வந்துட்டாங்க. நீ முதல்ல வெளியே போ.